ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் இதான் நம்ம சேனல் நேம். டிஸ்கிரிப்ஷனில் இதோட டெலிகிராம் லிங்க் இருக்கும், இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டெலிகிராமில் நம்ம லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்ஸ் கொடுப்போம், எங்கே பையிங் அப்படின்றதும் கொடுப்போம், ப்ராப்பரான டைரெக்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா? வீடியோவில் ஒன்லி போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம டெய்லி எந்த சார்ட்டில் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம். ஸோ சென்செக்ஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்தாச்சு, அதோட பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம நிஃப்டிலையும் கொடுத்துட்டோம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 26,100 கால் ஆப்ஷன், 26,300 புட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆனதுனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்னு நினச்சேன், பட் வழக்கம் போல் ஆகலை. இந்த சார்ட்டுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போது மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சு இல்லையா? நிஃப்டி வந்து ஒரு 40 புள்ளி 50 புள்ளி தான் டவுன் ஆச்சு. சரிங்களா? கேப் டவுன் ஆனால கால் சைட் கேப் டவுன் ஆச்சுன்னா கால் சைட் கேப் டவுன் ஆகும், புட் சைடு வந்து கேப் அப் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து இங்கே 175ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகும்போது 140 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ 30 பாயிண்ட். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்து மார்க்கெட் முடிஞ்சது 163ல் முடிஞ்சிருக்கு. ஓப்பன் ஆகும்போது 167ல் தான் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது 168. வெறும் கேப் டவுன் வந்து 40 பாயிண்ட் ஆச்சு. ஆனால் இங்கே ஏறும்போது எவ்வளோ? வெறும் 5 பாயிண்ட் ஏறி இருக்குது. இறங்கும்போது 35-40 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. சரிங்களா? சென்செக்ஸ் இதோட தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி. சென்செக்ஸில் 440 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. 440 பாயிண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து டீப் இந்த மணியில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் எஸ்டர்டே முடிஞ்சது வந்து 85,062ல். நம்ம 500 பாயிண்ட் வந்து டீப் இந்த மணியில் இருக்கோம். அப்போது 400 பாயிண்ட் கேப் டவுன் ஆகும்போது நம்ம அட்லீஸ்ட் 300 பாயிண்ட் ஆச்சும் நமக்கு வந்து ப்ளஸில் இருக்கணும். எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து எஸ்டர்டே க்ளோசிங் எங்கே இருக்குன்னா 530 540ல் ஆயிருக்கு. அப்போது ஒரு 800ல் வரணும்ல. ஆனால் மார்க்கெட் பாருங்கள், இந்த 690லேயே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு 200, அதாவது 150 பாயிண்ட்ஸ் தான் கேப் டவுன், அதாவது அப் ஆகிருக்கு. ஆனால் இங்கே டவுனும் பாருங்கள், எஸ்டர்டே 600, இங்கே ஓப்பன் ஆகும்போது ஒரு 420ல் ஓப்பன் ஆகிருக்கு. சேம் அதே தான், 200 பாயிண்ட் தான் கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த செயின் அந்த இண்டெக்ஸை பார்த்து இந்த ஆப்ஷன் சார்ட்லாம் போகாது. இந்த ஆப்ஷன் சார்ட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இண்டெக்ஸ் மூவ் ஆகுன்றது தான் இங்கே நான் சொல்ல வர்ற கருத்துக்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சார்ட்டு தான் இண்டெக்ஸை வழிபடுத்துமே தவிர இண்டெக்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இங்கே நான் ஆதாரத்தோடு சொல்ல வர்ற உண்மை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே வழக்கம் போல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி என்ன மார்க்கெட் கண்டிஷன்றதை ப்ரெடிக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாகவே ரேஞ்ச் பவுண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்றைக்குமே ரேஞ்ச் பவுண்டு தான் வந்தது. ஸோ ரேஞ்ச் பவுண்டுனால ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் ஏன்னா இந்த சார்ட்டுக்குள்ளே தான் இன்னும் கேண்டில்ஸ் இருக்குது, அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கேயும் பாருங்கள், சென்செக்ஸ்லேயும் சார்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ ரேஞ்ச் பவுண்டுன்றனால, ரேஞ்ச் பவுண்டுன்னா என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே தான் சுற்றும். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போகும், திரும்ப இங்கேருந்து இங்கே வரும், இப்படியே பவுன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதனால தான் ரேஞ்ச் பவுண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து ஃபுல் டார்கெட்லாம் கிடையாது. அதனால தான் ஆரோ மார்க் கூட ஒரு பாதி சின்னதாக தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இதோட அர்த்தம் வந்து இதுதான், ஃபுல் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இங்கேயும் பாருங்கள், நிஃப்டியில் வந்து சின்ன ஆரோ தான் போட்டிருப்பேன். இல்லைனா இங்கேருந்து பெருசாக இழுத்து விட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும், செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் இப்படி இழுத்து விடுவேன். ஓகேங்களா? இப்போது பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கோ, இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து தொட்டுட்டு கொஞ்சம் போகுதா, இது ஒரு 20-25 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்கும், 30 பாயிண்ட் கொடுக்கும், திரும்ப அப்படியே டவுன் ஆகிடும், திரும்ப வரும், திரும்ப இங்கேருந்து இங்கே கொஞ்சம் போகும், கொஞ்சம் டவுன் ஆக போகும், திரும்ப மேலே போகும், இப்படியே தான் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப்புன்றது இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணுமே தவிர ஃபுல் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இங்கே தெளிவாக கொடுத்துட்டேன். டியூ டு ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ யூ கேன் டூ ஸ்கேல்பிங் அப்படின்றது கொடுத்துட்டேன். அதாவது இந்த பாயிண்டில் நீங்கள் எங்கேனாலும் தொட்டுட்டு திரும்பி ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வச்சுன்னா அங்கே வந்து நீ ஸ்கேல்பிங் தான் பண்ணணும், பெரிய ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதை தான் விளக்கமாக ஆடியோலையும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ அதன்படி நிஃப்டி மார்க்கெட்டிங் நீங்கள் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக பாருங்கள், புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டோ பிரேக் ஒன் பாயிண்ட் தொட்டுட்டு கொஞ்சம் ப்ளஸ்ஸு போயிருக்கு, திரும்ப அகைன் கீழே போய் திரும்ப ஒரு ப்ளஸ் போய் திரும்ப ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இதே தான் கடைசி இங்கேயும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு 30-35 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சுற்றுது. ஸோ புட்டு மேலே போச்சுன்னா கால் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். கால் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போகவே இல்லை,
இங்கே ஒரு தடவை போய் இங்கே ஒரு எஸ்எல் கொடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்கள் திரும்ப டவுன் தான் வந்தது, புட் சைடு தான் இருந்தது. இதே தான் சென்செக்ஸ்லேயும் நடந்திருக்கும். சென்செக்ஸில் கால் சைடு மேலே போகவே இல்லை, ஓப்பன்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே தான். ஸோ அதனால் பிரேக் ஈவன் பாயிண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் புட் சைடு தான் ஃபுல்லாக மேலே இருந்திருக்கும். ஓகேங்களா. இதுலேயும் வந்து ஒரு 100.75 இல்லை 150 தான் நான் உங்களுக்கு டார்கெட்டும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஓகே, இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்போயுமே இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்க மாட்டேன். என்னோடய மொத்த ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இண்டெக்ஸ் சார்ட்டே போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இண்டெக்ஸ் சார்ட்டே நாங்கள் பார்க்க மாட்டோம். இண்டெக்ஸில் 500 பாயிண்ட் கேப் அப், 100 பாயிண்ட் கேப் அப், 500 பாயிண்ட் ட்ராவல் கூட ஆகிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே இந்த சார்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு பார்த்தா இல்லை. ஸோ சார்ட்டில் என்ன நடக்குதோ இங்கே தான் நீங்கள் கால் ஆப்ஷன் தான் பை பண்ண போகிறீங்க, இல்லை புட் ஆப்ஷன் தான் பை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை மட்டும்தான் பார்க்கலாம். இண்டெக்ஸு தேவையில்லை அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு. ஏன்னா நீங்கள் இண்டெக்ஸில் பார்க்குற ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. இங்கே உடனே ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வச்சா உடனே கால் சைடு போவீங்க, இல்லை ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்தா உடனே ரெட் கேண்டில் புட் சைடுக்கு போவீங்க. ஐயோ பெரிய பையர் வந்துட்டாங்க, பெரிய செல்லர் வந்துட்டாங்கன்னுவீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதனால தான் நான் வந்து இண்டெக்ஸ் காட்டுறதும் கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே, இது வந்து இன்றைக்கான மார்க்கெட். நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வாங்க. இப்போது நாளைக்கான சார்ட் வந்து நான் வழக்கம் போல் மார்னிங் போஸ்ட் பண்ணிடுவேன். இதில் பார்க்காதவங்க இங்கே பார்த்துக்கோங்க. நாளைக்கான சார்ட் வந்து இதுதான். 26,050 கால் ஆப்ஷன், 26,250 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்செக்ஸு நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா, சென்செக்ஸு 84,500 கால் ஆப்ஷன், 85,500 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போது நாளைக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுது, மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 85,000 ரவுண்டாக முடிஞ்சிருக்கு. சரி, 84,960. ஸோ ரவுண்டை வந்து 85,000 தான் அடுத்த மணி. ஆனால் இவங்க வந்து மேலே தூக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட லெஃப்ட் சைடில் 189, ரைட் சைடில் 114 அப்படின்றப்போ கால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, புட்டு வீக்காக இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா, ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இதை பார்த்துட்டேன்னா ஓகே. இப்போ நிஃப்டியும் பார்த்துட்றேன். நிஃப்டியும் பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். நிஃப்டி 26,150 தான் அடுத்த மணி கரெக்டாக. லெஃப்ட் சைடில் 102, ரைட் சைடில் 91, ஒரு 10 பாயிண்ட் வித்தியாசம். இந்த பக்கம் 130, இந்த பக்கம் 117, 15 பாயிண்ட் வித்தியாசம். இப்படியே 15 பாயிண்ட்டாக வித்தியாசம் இருக்குது. ஓகே, நிஃப்டி ப்ராப்பராக இருக்குது. சென்செக்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. அதனால் நிஃப்டி இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் நாளைக்கு 350 400 பாயிண்ட்டுகள் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ரேஞ்ச் பவுண்டு தான் நாளைக்கும் அப்படின்றத ஆப்ஷன் செயின் டேட்டா இன்றைக்கான டேட்டாவில் எனக்கு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் மேக்ஸிமம் போனால் 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போகும். ஆனால் புட் சைடு போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. புட் சைடு தான் நீங்கள் அதிக டார்கெட் புட் சைடா இருங்க இல்லை, ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ ரெண்டு பக்கமுமே நமக்கு சின்ன சின்ன டார்கெட் இருக்கும், பெரிய டார்கெட் இருக்காது. ஓகே காய்ஸ், ஸோ இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். என்னோடய ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல்லையும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் வந்து இப்போ சேனலில் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துருக்கேன் எப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ ஸ்டார்ட் ஆனது இங்கே பாருங்கள், ஒரு 2 கேண்டில் இருக்கும்போதே நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து இதான் நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே ரேஞ்ச் பவுண்டு தான் ஆகுது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் நிற்கிது. இப்போ இங்கே நேற்று எஸ்டர்டே க்ளோஸாக, இன்றைக்கி பாருங்கள் இங்கேயே தான் சுற்றுது. புட் சைடும் பாருங்கள், புட் சைடு மட்டும் அதாவது செல்லிங் மட்டும் ஆகிருக்கு, ஆனால் ஆப்ஷன் பையிங் ஆகவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா. இப்போ கால் வந்து இங்கே செல் ஆகிருக்கு. 180 130 வரைக்கும் செல் ஆகிருக்கு, 50 பாயிண்ட் செல் ஆகிருக்கு. ஆனால் பையிங் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. பாருங்கள், 160 180 முடிஞ்சிருக்கு, ஒரு 20 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு செல்லிங் பயங்கரமாக இருக்குது, பையிங் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ ரேஞ்ச் பவுண்ட், அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றுதா. இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்லாம் தெரிஞ்சாலே நீங்கள் பெருசாக லாஸே ஆக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு விஷயத்த நான் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் யாருமே இதுக்கு வந்து ரிப்ளையும் பண்ண மாட்டீங்க. சேனல்லையும் சரி எந்த லைக்கும் வரல. எனக்கு வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது காய்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு வியூஸும் வர்றதில்ல, அது ஒரு பக்கமே இருந்தாலும், பட் நான் கொடுக்குற ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனுக்கு கூட யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.